அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான தகவலை பத்தி உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதாவது சிங்கப்பூருக்கு நம்ம வேலைக்கு வரும்போது நாம எதிர்கொள்ற பல வகையான பிரச்சனை, அதாவது சம்பள பிரச்சனை, பண மோசடி, ஏதாவது காயம் ஏற்பட்டா அதை எப்படி கிளைம் பண்றது, யாரை போய் பாக்குறது அப்படின்னு நமக்கு பயமாவே இருக்கும். இது போன்ற பிரச்சனைகளுக்கு ஒரு வெள்ளி கூட செலவு இல்லாம எப்படி நம்ம சட்ட ஆலோசனை பெறுவது, அதாவது வக்கீலை எப்படி பாக்குறது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோல ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஏ டு இசட் விரிவா பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான செய்திகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது எல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். அதுக்கு நீங்க என்ன பின்தொடருங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூரோட வெளிநாட்டு ஊழியர் நிலையமான அதாவது மைக்ரண்ட் ஒர்க்கர் சென்டர்னு சொல்லக்கூடிய MWCயும் சிங்கப்பூரோட க்ரோ போனோ எஸ்ஜி அப்படிங்கிற நிறுவனமும் சேர்ந்து வெளிநாட்டு ஊழியர்களுக்கான சேவை நிலையத்தை தொடங்கியிருக்காங்க. இந்த சேவை நிலையத்தை மனிதவள அமைச்சுல அதாவது MOMல நீடித்த நிலைத்தன்மை மற்றும் சுற்றுப்புற மூத்த துணை அமைச்சரா இருக்கக்கூடிய மிஸ்டர் கோ போ கூன் அப்படிங்கிறவங்க அதிகாரப்பூர்வமா கடந்த ஏப்ரல் மாசம் 12ஆம் தேதி சனிக்கிழமை திறந்து வச்சிருக்காங்க. இந்த நிலையத்துல என்ன மாதிரியான சேவைகளை அவங்க இலவசமா வழங்க போறாங்க அப்படின்னு தான் தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த நிலையம் எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்டா லிட்டில் இந்தியாவுல சிராங்குன் ரோட்ல தாங்க அமைஞ்சிருக்கு. ஏன் இந்த இடத்த சூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேட்டா லிட்டில் இந்தியாவுல தான் பெரும்பான்மையான வெளிநாட்டு ஊழியர்கள் ஒன்று கூடுவதனால இந்த இடத்த ஈஸியா அவங்க வந்தடையலாம், நேரடியா தொடர்பு கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரே நல்ல நோக்கத்தோட சிராங்குன் ரோட்ல அமைச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், எந்த நாட்கள்ல எந்த டைமிங்ல அவங்கள நேரடியா தொடர்பு கொள்ளலாம் அப்படின்னு கேட்டா வார நாட்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமையில இருந்து வெள்ளி வரைக்கும் காலையில 9 மணில இருந்து 6 மணி வரைக்கும் அவங்களுடைய ஆபீஸ் திறந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான இடைப்பட்ட நேரத்துல நீங்க தாராளமா அவங்கள நேரடியா தொடர்பு கொண்டு முழுக்க 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 இலவசமா சட்ட ஆலோசனை பெறலாம். சரிங்களா? இந்த நாட்கள்ல என்னால வர முடியாதுப்பா, எனக்கு சனி ஞாயிறு தான் லீவு, இந்த மாதிரியான நேரத்துல எந்த டைமிங்க்கு நான் வரணும் அப்படின்னு கேட்டா சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல காலையில 11 மணில இருந்து மதியானம் 3 மணி வரைக்கும் அவங்களுடைய ஆபீஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது 2 நாட்கள்லயுமே என்னால வர முடியாது, அதாவது வார நாட்கள்லயும் என்னால வர முடியாது, சனி ஞாயிறு எனக்கு லீவு கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுடைய போன் நம்பரை கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்கிரீன்ல தெரியுது பாருங்க நம்பர். இந்த நம்பரை 24 ஹவர்ஸும் அதாவது 24 மணி நேரமும் அவங்கள தொடர்பு கொள்ளலாம். சரிங்களா? அவங்கள என்ன லாங்குவேஜ்ல தொடர்பு கொள்றது, எனக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், எனக்கு இங்கிலீஷ் தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அதாவது அவங்க கிட்ட அனைத்து லாங்குவேஜ்லையும் பேசக்கூடிய சட்ட ஆலோசனை வழங்கக்கூடிய ஆலோசகர் இருப்பதா சொல்றாங்க. அதாவது நீங்க தமிழ்ல பேசினீங்கன்னா தமிழ்ல ஆலோசனை வழங்கக்கூடிய ஆலோசகர் இருப்பதாகவும், நீங்க பங்களாதேஷ்ல இருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு பெங்காலி தெரியும் அப்படின்னா நீங்களும் தாராளமா உங்களுடைய சொந்த லாங்குவேஜ்ல அவங்களுடைய சட்ட ஆலோசனையை பெறலாம். சரிங்களா? நீங்க இங்கிலீஷ்ல தான் பேசணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. அவங்க கிட்ட எல்லா லாங்குவேஜ்லயுமே சட்ட ஆலோசனை வழங்கக்கூடிய ஆலோசகர் இருப்பதா சொல்றது ரொம்ப பெருமையான விஷயம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு முக்கியமான விஷயம், பொது விடுமுறை நாட்கள்ல அதாவது பப்ளிக் ஹாலிடேல அவங்களுடைய அலுவலகம் இயங்காது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல திங்கட்கிழமையும் அவங்களுடைய அலுவலகம் இருக்காது. அதை நல்லா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த பொது விடுமுறை நாட்கள்ல போயிட்டு நீங்க அலுவலகம் திறக்கலையே அப்படின்னு அலைய வேண்டாம். நான் இப்ப சொன்னது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னொரு முக்கியமான விஷயம், அங்குலியா பள்ளிவாசல் அப்படிங்கிற இடத்துல 2002ஆம் ஆண்டு இந்த நிலையத்தை ஒரு முன்னோட்டமா திறந்து வச்சிருக்காங்க. அந்த நிலையமும் உங்களுக்கு முழு நேரமா இயங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருவேளை அங்குலியா பள்ளிவாசல் பக்கத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இலவசமா சட்ட ஆலோசனையை அங்கே போய் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அங்கேயும் ஒரு சட்ட ஆலோசகர் முழு நேரமா இருப்பதா சொல்றாங்க. அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம்ல, வார நாட்கள்ல எந்த டைமிங்ல நம்ம தேக்கா சிராங்குன் ரோட்ல இருக்கிறாங்களோ அதே டைமிங்லயும் அங்க அங்குலியா பள்ளிவாசல் அப்படிங்கிற இடத்துலயும் இயங்கும் அப்படின்னு சொல்றாங்க. அங்குலியா பள்ளிவாசல் அப்படிங்கிற இடத்துலயும் உங்களுக்கு எல்லா மொழியிலையுமே சட்ட ஆலோசனை வழங்கக்கூடிய சட்ட ஆலோசகர் இருப்பதா சொல்றது ரொம்ப பெருமையான விஷயம். அதாவது நீங்க தேக்காவுல உள்ள சிராங்குன் ரோட்லயும் நீங்க சட்ட ஆலோசனை பெறலாம், அதே போல அங்குலியா பள்ளிவாசல்லையும் உங்களுக்கு இலவசமா சட்ட ஆலோசனை பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த 2 இடத்துலயுமே நீங்க தாராளமா சட்ட ஆலோசனை இலவசமா பெறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நிலையத்துல
ஒரு சட்ட ஆலோசகர் அதாவது ஒரு நீதிபதி வந்து முழு நேரமா அங்க இருப்பாங்க. ஒருவேளை தேவை ஏற்பட்டா 14 சட்ட ஆலோசகர் அதாவது 14 வக்கீல்களுக்கு மேல உங்களுக்கு உதவி செய்ய தயாரா இருப்பதா அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு நீங்க இலவசமா சட்ட ஆலோசனை பெறலாம் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், சிங்கப்பூருக்கு பல விதமான பாஸ்ல வேலைக்கு வர்றோம். அதாவது ஒர்க் பெர்மிட், எஸ் பாஸ், இ பாஸ், என்டிஎஸ் பெர்மிட், அதே போல வீட்டு வேலை செய்யக்கூடிய பணிப்பெண் சம்பந்தமான வேலைகளுக்கும் நம்ம வர்றோம். இந்த மாதிரியான வேலை பார்க்கும்போது உங்களுக்கு ஏதாவது காயம் ஏற்படுது அல்லது மேல இருந்து கீழே விழுகிறீங்க, உங்களுக்கு சம்பள பாக்கி அதாவது சம்பளம் உங்களுக்கு சரிவர கொடுக்கல, ஒருவேளை உங்க ஐபில போட்டிருக்க சம்பளம் ஒண்ணு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் ஒண்ணு அப்படிங்கிற இந்த மாதிரியான பல வகையான பிரச்சனைகளுக்கு இந்த நிலையத்தை போய் நீங்க நாடலாம். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஏதாவது ஒரு பிரச்சனைனா எம்ஓஎம்முக்கு போவோம். அங்க வந்து அவங்க பேசக்கூடிய மொழிகள் அல்லது அவங்க கொடுக்கக்கூடிய ஆலோசனை உங்களுக்கு புரியல அப்படின்னா தாராளமா இந்த நிலையத்தை வந்து அணுகலாம். இந்த நிலையத்தின் மூலமாக இவங்க வந்து எம்ஓஎம் பேசி அதே போல எம்ஓஎம் வந்து உங்களுடைய கம்பெனி முதலாளிகள்கிட்ட பேசி உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் அதாவது சம்பளம் பாக்கினா அதுக்கான பாக்கிய அந்த கம்பெனில இருந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு 100% இந்த நிறுவனம் வந்து இலவசமா உங்களுக்கு செய்வாங்க. ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நம்ம போய் வக்கீல போய் பார்ப்போம். அந்த வக்கீல்கிட்ட வந்து நம்ம முறையாக அக்ரிமெண்ட் போடாம ஒருவேளை என்ன சொல்லுவாங்கன்னா இந்த கேஸை நான் முடிச்சு தரேன் அப்படின்னு மட்டும் சொல்லுவாங்க. நம்ம சரின்ட்டு வந்துருவோம். முடிச்சதுக்கு அப்புறம் காசு கொடுங்கன்னு சொல்லுவாங்க. ஒரு சில நேரம் கேஸ் நமக்கு சாதகமானா நமக்கு கிடைக்கக்கூடிய காசுல நம்ம வந்து வக்கீலுக்கு காசு கொடுப்போம். ஒருவேளை கேஸ் நமக்கு சாதகமா அமையல அப்படின்னா நம்ம கை காசை போட்டுதான் வக்கீலுக்கு கொடுக்குற மாதிரிங்கிற நிலைமை முன்னாடி நம்ம நிறைய கேள்விப்பட்டோம். ஒரு சில வக்கீல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டா, கேஸை நான் நடத்தி தரேன், அந்த கிடைக்கக்கூடிய காசுல இருந்து எனக்கு 10% அல்லது 20% எனக்கு வந்து சம்பளமா கொடுத்துருங்க அப்படின்னு வந்து அவங்க சொல்லுவாங்க. ஒரு சில நேரம் கேஸ் ஜெயிக்கலாட்டியும் அவங்க வந்து காசு நம்ம கிட்ட கேட்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம போட்டிருக்க அக்ரிமெண்ட் வந்து அப்படி. எதுவுமே நம்ம வக்கீல பார்க்க போறதா இருந்தா நம்ம முன்கூட்டியே அவங்க என்ன சொல்றாங்க, இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம அக்ரிமெண்ட் வந்து போட்டு வச்சுக்கணும். இனிமே அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. இலவசமா ஒரு வெள்ளி கூட செலவாகாம நம்ம இந்த சிராங்கூன் ரோட்ல இருக்கக்கூடிய வெளிநாட்டு ஊழியர் நிலையத்தை அணுகலாம். அதே போல அங்குலியா பள்ளிவாசல்ல இருக்கக்கூடிய வெளிநாட்டு ஊழியர் நிலையத்தையும் அணுகி இங்க இலவசமா சட்ட ஆலோசனை பெறலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது சிங்கப்பூர் வர தயாரா இருக்காங்க அல்லது சிங்கப்பூர்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயனடையட்டும். இது போல சிங்கப்பூர் சம்பந்தமான செய்திகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல பயனுள்ள வீடியோல சந்திப்போம். மகிழ்ச்சி.